அப்படின்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சது இந்த மேட்டரோடையும் லிங்க் ஆகி ஜோதிகாவை வச்சு செய்யின்னு செய்யறாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு சிலதெல்லாம் நீங்களே பாக்குறீங்களா? It's better to do auntie roles and main auntie roles that I've done in Kannathil Muttamital also than playing dabba roles and doing nothing. சரி, இப்போ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துடலாம். இப்போ சிம்ரன் என்ன சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி என் கூட நடிச்ச ஒரு ஃபீமேல் கோஸ்டாருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். நீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்னு பண்ணிருக்கீங்க, அதை பார்க்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு. ஃபீமேல் கோ ஆக்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு I just said that I was surprised to see you in that role. அப்படி இந்த சர்ப்ரைசிங்னா எனக்குமே அது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் வந்து இது வரைக்கும் ஜோதிகா பண்ண மாதிரி அது டோட்டலி இது எப்படி சொல்கிறது டார்க்கு, இது வந்து கிரே. இந்த மாதிரி கிரேவாக பண்ணதில்லை. ஐ மீன் இன் பிட்வீன் த வால்ன்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் சொல்கிறேன். இதை பார்த்து அந்த கோஸ்டார் என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஆன்டி ரோல்லாம் ப்ளே பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் அவங்கள்ட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்கள பத்தி சொன்னது என்னோட ஒப்பீனியன். அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பெட்டர் ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஆன்டி ரோல்லாம் பண்றதுக்கு பதிலா என் ரோல் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் என்ன கேட்டா ஆன்டி ரோல்ஸ், மெயின் ஆன்டி ரோல்ஸ், 25 வயசு பசங்களோட அம்மா, இந்த மாதிரியான ரோல் எவ்வளவோ பெட்டர். ஏன் கன்னத்தில் முத்தமிட்டால கூட அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில டப்பா ரோல்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு சும்மா இருக்கேன். ஆனா இதுல எந்த ரோல் ப்ளே பண்ணாலும் நம்ம எது பண்ணாலுமே கான்ஃபிடென்ட்டா அதை பண்ணா போதும். அதுக்காக ஆன்டி ரோல், அம்மா ரோல்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா ஈடுபாடு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கதாபாத்திரம், அதை ஒரு பொண்ணா நான் விரும்பி பண்றேன். இதுக்கான பாராட்டுக்கள், அன்பு எல்லாமே என்னோட கணவர், என்னோட அப்பா, என்னோட சகோதரர்கள், என்னோட கோஸ்டார்ட்ட இருந்து கிடைக்குது. அவங்க எல்லாருமே அதை மதிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் நின்னுட்டு இருக்கேன். From my husband, from my father, from my brother, from my co-stars, they've always respected, given me best the life where I stand today. சோ ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றதை விட நம்ம எப்படி இருக்கோமோ அதை ரசிச்சு பண்ணா போதும். இதை எனக்கு இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். ஏன்னா இதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப வலிச்சுது. இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளுக்கு நான் தகுதியானவளே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் பட்ட கஷ்டம், நான் மட்டுமே பட்ட கஷ்டம். அது ஆன்டி ரோல் ஆகட்டும், அம்மா ரோல் ஆகட்டும், இல்ல வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத ஒரு சில ரோலா கூட 2 போட்டுமே, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அது எல்லாமே என்னோட சாய்ஸ். அப்படி நான் எடுத்த சாய்ஸ் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. It really hurt me. I don't deserve this. I've earned it on my own. சரி, இதுல எங்க ஜோதிகா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றப்போ ஒரு சில டப்பா ரோல்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? டப்பா அப்படின்ற வார்த்தை. Mother of 25 years, you know that I've done in Kannathil Muttamital also then playing dabba roles. அத ஜோதிகாவோட நம்ம மக்கள் லிங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க டப்பா கார்டல் அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்கல்ல, அதனால அவங்க பேரை டைரக்டா சொல்லாம டப்பான்னு அழுத்தி சொன்னதுனால ஜோதிகாவை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அங்க அவங்க சொன்ன கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் அம்மா ரோல் ப்ளே பண்ணிருக்கேன், ஆன்டி ரோல் ப்ளே பண்ணி